இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? உட்காந்துக்கிட்டே தூங்கி விழுகிறாளோ? மீனா, மீனா. சொல்லு மலரு, என்ன? ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு 2000 ரூபாய் வேணும். வச்சிருந்தா தாவே, நான் அப்புறம் சாயங்காலமாக தர்றேன். 2000 ரூபாயா? 2000 ரூபாய்லாம் எனக்கு இப்போ இல்லைப்பா. இப்போ எதுக்கு உனக்கு 2000 ரூபாய்? ஏய், வச்சிருந்தா கூட என்கிட்ட சுத்தமாக இல்லை. நான் அக்கௌண்ட்டில் போய் எடுத்தாதான் உண்டு. என்கிட்ட காசே இல்லை. இங்கே ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன், நாளைக்கு தான் வரும் பார்த்தா இப்போவே வந்துருச்சு. நான் என்ன பண்ணுறது? ஃபோன் பண்ணி தான் வந்துட்டேன்னு சொன்னால் எனக்கு 2000 ரூபாய் அர்ஜென்ட்டாக வேணும். இப்போ மட்டும் போய் அவன்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னோம்னா வச்சுக்க, காட்டு கத்துவாங்க. உனக்கே தெரியும்ல. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? எனக்கு கையில் காசே இல்லை. உனக்கு அக்கௌண்ட்டில் இருந்து அப்படியே ஜிபே பண்ணிவிட வேண்டியதானே? என்னமோ புதுசாக இது பண்ணுற அப்படிலாம் பண்ண மாட்டியா நீ? நான் தான் ஜிபேயே வச்சுக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல மீனா. ப்ளீஸ் மீனா தான். நேற்று நடந்தது மனசில் வச்சுக்கிட்டு எதுவும் இது பண்ணிக்கிட்டே இருக்காத. இல்லை மலரு, என்கிட்ட காசு இல்லை. நீ காசு வச்சிருப்ப, நீ பொய் சொல்லாத. நீ கொஞ்சமாச்சும் சேர்த்து வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். நான் சாயங்காலம் தந்துடுறேன், இல்லைன்னா நாளைக்கே போய் எடுத்து தந்துடுறேன். இல்லை நீ அனுப்பிச்சுடுறதுனால அனுப்பிச்சி விட. அந்த அண்ணன் வந்தோடனே உன்னை கூப்பிட்றேன், நீ அனுப்பிச்சுட்டு வாங்கித்தரேன். அப்புறம் தந்துடுறேன். நான் தராமலாம் போக மாட்டேன் எங்கேயும். அப்படி இல்லைனாலும் எங்கள் அம்மாட்டையாச்சும் வாங்கி நான் தந்துட்டு போகிறேன். இல்லை மலரு, என்கிட்ட காசு சுத்தமாக இல்லை. போய் அத்தைகிட்ட கேளு. வேணும்னே மீனா பண்ணுறேன், நீ வேணும்னே பண்ணுற. என்ன தெரியும்? பண்ணு. அம்மா அம்மா, காசு இருந்தால் ஒரு 2000 ரூபா கொடுமா. ஏண்டி திடுப்புன்னு 2000 ரூபாய் கேட்குறீ? எதுக்குடி? அது இல்லைம்மா, ட்ரெஸ்ஸு ஒன்று பார்த்தேன் ஆன்லைனில், ஆர்டர் போட்டு நல்லா இருந்துச்சு. நாளைக்கு தான் வரோம்னு சொன்னாங்க. பார்த்தா இப்போவே வரோம்னு சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட கொடுத்து வாங்கணும்ல. ஒரு 2000 ரூபாய் இருந்தால் கொடுவே, நான் அப்புறமா தர்றேன். ஆமாம்மா, இவ்வளோ நாள் வாங்கினது பூரா அப்படியே தந்துட்டியே. இப்போ வாங்கினது மட்டும் அப்புறமா தந்துருவாளாக்கும். ஏன்டி ட்ரெஸ்ஸாக வாங்கி எதுக்கு தான் கும்பிக்கிறேன் தெரியல. அதுவும் 2000 ரூபாய்க்கு. 2000 ரூபாய்க்கு எத்தனை ட்ரெஸ் டி? 3 4 ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருக்கேடி. 3 நாளில் இல்லைம்மா, ஒரே ஒரு சுடிதார் மட்டும்தான் 2000 ரூபா. நல்லா சூப்பராக இருந்துச்சு. வெளியில் போனால் நல்லா போட்டுட்டு போகலாம். அதே வாங்கினேன். இந்த மீனாட்ட போய் காசு கேட்டால் ரொம்பதே பண்ணுறா. அவள் எப்படியும் காசு வச்சுருப்பாள். இல்லைன்னு சொல்லிட்டாமா. எவ்வளோ மண்டக்கான பற்றியா? நேற்று பேசினதை அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்கிறேன். நானாக போய் வலிக்கு தானே பேசுகிறேன். அவள் பேசுகிறதுக்கு என்ன பார்க்கதே நல்லவ மாதிரி இருக்கு. ஆனால் பெல்லா விஷம், நம்மளை விட மோசம். அடியே, காசு இருக்கிறதே இந்த 2000 3000 தாண்டி இருக்குது. மளிகை ஜாமெல்லாம் வேறு வாங்கணும். எல்லாத்துக்குமே அவங்கள்ட்டே போய் நிற்க முடியுமாடி? என் செலவுக்கு காசு வேணாமா? உன்ட்ட கொடுத்துட்டு நீ எப்போ தருவா? என்ன இருக்கிறது? நீ தந்துட்டு மறுவேலை பாப்பா. ஏற்கனவே எவ்வளோ காசு வாங்கியிருக்கேன் ட்ரெஸ் வாங்கணும். திருப்பி தந்தியாடி? இப்போ வந்து கேட்குறேன்ட்ட. அதான் அக்கௌண்ட்டில் காசு வச்சுருக்கேன் இல்லை, அப்போ ஓடி போய் எடுத்துட்டு வா. எவ்வளோ நேரம் ஆகுது? நான் வந்து அந்த தம்பியை நிற்க சொல்கிறேன். சும்மா சொன்னம்மா, என் அக்கௌண்ட்லாம் காசே இல்லைம்மா. அவள்கிட்டே சொல்லி பார்த்தேன், அக்கௌண்ட்டில் காசு இருக்குது, சாயங்காலம் எடுத்துறேன் மாட்டேன்னு சொல்லிட்டாலும். என் காசு சுத்தமாக இல்லைம்மா அக்கௌண்ட்டில். அந்த 1000 ரூபா போட்டு விட்டாதே அந்த காசு தான் வரும். அதுவும் 15ஆம் தேதி தானே போடுவாங்க. இன்னும் 15 தேதி ஆகலையே. ஏன்டி அக்கௌண்ட்டில் உள்ள காசை போகிற என்ன தாண்டி வேணும்? எப்படி துணிமணி வாங்கி செலவு பண்ணிடுடி? துணிமணி வாங்குறது, கவரிங் நகை செட்டு வாங்குறது, இதே பொழப்பு. ஆன்லைனில் உலாத்திக்கு தெரியுது. ஏதாச்சும் வந்துச்சுன்னா டவக்குன்னு வாங்கிறது. அதுவும் கொஞ்சம் விலைக்கு வாங்குறியா? 2000 3000க்கு. உன்னெல்லாம் என்ன சொல்கிறேனே தெரியல. கஷ்டம் தெரியாமல் மனசது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் தெரியுது. சரி விடுமா, வாங்கிட்டேம்மா, காசை கொடுமா. அடுத்த தடவைலாம் வாங்க மாட்டேம்மா. அடுத்த தடவைலாம் கம்மி விலைக்கு வாங்குறேம்மா. ப்ளீஸ்மா கொடுமா. போய் என் பீரோவில் பர்சுக்குள்ள வச்சிருக்கேன், போய் எடுத்துக்க. உனக்கு தான் காசு இருக்க இடம் தெரியுமே. கறி மீன் ஏதாச்சும் கேள்வி, நீ போகிற வரைக்கும் விளக்க மாற்ற கட்ட பிஞ்சிடும் நான் சொல்லிட்டேன். அதான் நீ ஒன்றும் வாங்கி தர வேணாம். நான் அப்பாட்ட கேட்டுக்கிறேன், இல்லைன்னா அண்ணன்ட்ட கேட்டுக்கிறேன். உங்கள் அண்ணன் வேணா கேள்வி, உங்கள் அப்பன்ட்ட கேட்காது. அவர் வந்து இரட்டத்தையும் காசு கேட்பாரு. கறி மீனுக்கு சொல்லி எல்லாம் மூச்சு விடக்கூடாது. இருக்கிறதுன்னுட்டு போயிரு பார்த்துக்க. சரிம்மா விடுமா. அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை வணங்காத உயிர் இல்லையே. சும்மாவா பாடியிருக்காங்க இந்த பாட்டு? காசு வாங்கினா ஐஸ் வச்சு வாங்கிறாயா? திருப்பி தரணும்னு நினைக்கவே மாட்டேங்கிறா. கமலாக்கா வாடி பானு, சொல்லிடி. என்ன ஆள் இல்லாதப்பெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு போறீங்க? உன்னால ஒரு பஞ்சாயத்தே நடந்துருச்சு. சொல்லு என்ன? ஆள் இல்லாத நேரமா பார்த்து வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போறியடி. இப்போ நான் இருக்கிற தெரியல, இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன். நீ நான் போனதுக்கப்புறம் வந்திருப்பேன். அட யாக்கா நீ வேற, நான் எப்பக்கா வரேன்? நீ இருக்கும்போதே வரும். ஏதோ ஒரு டைம் இல்லாதப்போ வந்துட்டு அதுக்கு என்னமோ நீ தாயே தக்கன்னு குதிக்கிறேன்னு மலர் மாதிரி. எனக்கு உடம்பு சரியில்லைக்கா. ஒரு காசு இருந்தால் ஒரு 2000 ரூபா கொடுவேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன். காசு சுத்தமாக இல்லைக்கா கையில். உடம்பு சரியில்லை, அதாக்கா நான் இங்கிட்டு வரவே இல்லை. இது பேரனும் வந்திருக்கேன். அவனும் கொஞ்சம் சொணக்கமாக இருக்கேன். என்னன்னே தெரியல, வீட்டில் எல்லாருக்குமே முடியல. அதே ஹாஸ்பிட்டல் போய் நான் மட்டும் பார்க்கலனாலும் பரவாயில்ல, பேரனுக்காச்சும் பார்த்துட்டோம்லக்கா. காசு கையில் சுத்தமாக இல்லை. உங்கள்கிட்ட கேட்டால் இன்னும் சம்பளம் போடலையா? அதே காசு சின்ன தந்தினேன்னு அப்புறம் அடுத்த வாரத்தில் தந்துடுவாக்கா. ப்ளீஸ்க்கா. நான் யார்கிட்ட கேட்குறேனே தெரில. யாரும் குழம்பு கேட்டாலே தர மாட்டாங்க. நான் காசு கேட்டால் தருவாளா? நீ தான் எனக்கு இருக்க தாக்கா. அடியே, நான் எங்கடி போவேன் காசுக்கு? நான் வேலை வெட்டிக்க போகிறேன். ஏதோ குழம்பு மிச்சம் மீதி இருக்கிறத கேட்டால் தருவேன். அதுக்காக காசுக்குலாம் நான் எங்கடி போவேன்? அதுவும் நீ அடுத்த வாரந்தே தருவேன். அது வரைக்கும் நான் செலவுக்கு என்ன பண்ணுறது? யார்கிட்ட போய் கையேந்துறது? நானே வேலைக்கு போகாமல் கையேந்திக்கிட்டுறேன். நீ வேறு ஒரு ஆள் போவியா? அங்கிட்டு போய் வேறு யார்ட்டாச்சும் கேள்வி. பேரனுக்கு முடியலைன்னா அவங்க அப்பா மட்டும் கேட்க வேண்டியது. நீ என்னட்ட வந்து கேட்குறேன்? நீ உங்களுக்கு இன்னும் சம்பளம் போடலையாங்க? காசு இல்லையா? அதனால தான் கேட்குறேன். ஒன்றா கவர்மெண்ட் வேலையாக பார்க்குறாங்க. எல்லா காசும் வர்றதுக்கு அன்னைக்கு என்னோட பொழப்பு தானே. அதுவும் ஒரு வாரம் சம்பளம் தரவே இல்லையா? அதையும் சேர்த்து போட்டாதான் காசு வரும். காசே இல்லைக்கா. அதனால தான் நேற்று மிளகாப்பொடி கூட ஒன்று வாங்க வந்தேன். இல்லடி, இந்த காசு சுத்தமாக இல்லடி. நான் எங்கடி போவேன்? என்னோட சுத்தமாக இல்லடி. வேறு யார்ட்டாச்சும் கேள்வி. இப்போதான் காசு இருந்தால் மலர் வாங்கிட்டு போனேன். என்கிட்ட காசே இல்லடி. மீனாட்டாச்சும் இருந்தால் வாங்கிட்டாக்கா. நான் நாளைக்கு இல்லை 2 3 நாள் கழிச்சாச்சும் கொண்டு வந்து கொடுத்துட்றேன்.
அவன் எங்கிட்ட காசு வச்சிருக்கா, அவளே வீட்டில் சும்மா இருக்கா, அவன் என்ன வேலை கேட்பறா, சும்மா அவள்கிட்ட கேள்வி இவள்கிட்ட கேள்வி, எங்கள் வீடு இருக்க உனக்கு வேறு யாரும் தெரியாது அவனுக்கு. சரிக்கா நான் போறேன். வாங்கக்கா நில்லுங்க. இப்போ இருக்கிறி அவளை கூப்பிட்ற நீ? ஏத்த பிள்ளைக்கு முடியல தானே காசு கேட்குறாங்க, கொடுத்தாவே இல்லை. சும்மா கதை பேசுறதுக்கு மட்டும் கூட்டியாந்து வச்சு பேசுவியே, ஒரு காசு கொடுத்தது விட மாட்டேங்களா? பாவம் தானே. என்னடி நான் என்ன பீரோவில் கட்டியாக வச்சிருக்கேன், எடுத்து எடுத்து கொடுக்குறதுக்கு வர போகிறவங்களா? காசு இல்லைன்னா இல்லைன்னு தானே சொல்ல முடியும். அக்கா இருங்கக்கா, நான் தாரி 2 நாள் கொண்டாந்து தாங்க எனக்கு. சரி மீனா நீ தாமினா, நான் 2 நாளில் சம்பளம் போட்டோன்னு கொண்டாந்து தந்துடுறேன். அவன் ரொம்ப சொணக்கமாக இருக்கு, அதனாலே பயமாக இருக்குது. சின்ன பிள்ளையில நம்மளாம் தாங்கிட்டு கிடப்போம், சின்ன பிள்ளை தாங்கிட்டு கிடக்காது. அதனால தான்மா. பரவாயில்லக்கா, சின்ன பிள்ளைங்க சொன்னனால தாக்கா நான் தாரேன். இந்தாங்க இதை வச்சுக்கோங்க. நான் 2000 ரூபா தானம்மா கேட்டேன், கூட இருக்கும் போல காசு. ஆமாக்கா, சின்ன பிள்ளைல ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் அப்புறம் உங்களுக்கும் முடியலன்னு சரியா 2000 பார்த்துட்டு வந்து எனக்கு மெதுவாகவே காசு தாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. நல்ல வேலைம்மா, நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், யார்கிட்ட கேட்குறேன்னே தெரியல. நல்ல வேலை நீ நல்லா இருக்கணும்மா. ஏ மீனா நில்லடி. எனக்கு டீ எதுவும் வேணுமா, இல்லை சாப்பாடு எடுத்துகிட்டு வா? அதெல்லாம் ஒன்றும் பண்ணி கழிச்சதெல்லாம் போதும். நல்ல மாதிரியே அப்படியே நடிக்கிறேன். என் மகன் கேட்டதுக்கு மலர் வந்து கேட்டாலே காசு இல்லைன்னு சொன்னியா, இப்போ மட்டும் 2000 ரூபாய் கேட்டதுக்கு 3000 3500 ரூபா கொடுத்துருக்கேன். இப்போ மட்டும் காசு எப்படி உனக்கு முளைச்சிக்கிட்டா வந்துச்சு? என் மகளை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அவள் என்ன கண்டு காயிறேன். அத்தை அவங்க எப்போ பார்த்தாலும் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு 2000 3000 சும்மா சும்மா கேட்டால் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் கொடுக்க முடியுமா? அதனால தான் நான் இல்லைன்னு சொன்னேன். உங்கள்கிட்ட என்ன ட்ரெஸ் அல்ல, அம்பிட்டு ட்ரெஸ் வச்சிருக்காங்க. இருந்துட்டு போட்டு மேடி, அவள் ஆசைப்பட்டு தானே எடுக்க, உனக்கும் வேணாலும் நீ எடுத்துக்க. அவன் கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு மூஞ்சி அடிச்ச மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ வந்து உடனே கொடுக்குறேன். எங்களை விட அந்த பக்கத்து வீட்டுக்காரனே உனக்கு முக்கியமாக போயிட்டாளா? நாளைக்கு ஏதாச்சும் ஒன்று தானே அவள் தானே வந்து ஒன்று பாப்பா. அத்தை அவங்களுக்காக கொடுக்கல, உங்கள் பேரனுக்கு முடியலங்களா? பாவம் சின்ன பையன் தானே, உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவான்? நமக்கே நாளைக்கு ஒரு கஷ்டம்னா யார்ட்டையாவது கேட்டால் அப்போ தானே உதவி பண்ணுவான். நம்ம யாருக்காவது செஞ்சா சும்மா போய் நின்று நமக்கு யாராச்சும் உதவி பண்ணுவாங்க. 4 பேருக்கு நல்லா செஞ்சாலே நமக்கு நாளைக்கு நல்லது நடக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்காக யாருக்குமே கொடுக்காம இருந்துட்டு நாளைக்கு ஒரு கஷ்டப்படும் போது யார்ட்டையும் போய் கேட்டால் எப்படி தருவா சொல்லுங்க? நீ நல்லா நடிச்சுக்கிட்டே தெரியுமா? உன்னை பற்றி எல்லாம் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. உன் புத்தியை பற்றியும் தெரியுமே. நமக்கு போகவே மற்றவங்களுக்கு தான தர்மம் பண்ணு. என் பிள்ளைக்கே கொடுக்க மாட்டேங்குது, அடுத்த வந்து கேட்டவொடனே அள்ளிட்டு கொடுக்குறேன். என் மனசு எப்படி பற்றிக்கிட்டு ஏறி தெரியுமா? என் பிள்ளைக்கு கொடுக்க முடியல. இப்போ என்னத்தை அவங்க பிள்ளைக்கு காசு கொடுக்கணும், ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அவ்வளோதானே. நான் என் தந்தை கொண்டாந்து தரேன் 2000 ரூபாய், நான் 5000 ரூபாய் தரேன். நல்லா ட்ரெஸ் எடுத்துக்க சொல்லுங்க. ஆனால் ட்ரெஸ்ஸாக வாங்கி நல்லா சேர்த்துக்க சொல்லுங்க, வேற ஒன்றும் சேர்க்க சொல்லாதீங்க சரியா? நம்ம என்ன சொல்லிட்டு இப்படி கோச்சிட்டு போகிறேன்? என் பிள்ளை கொடுக்கலன்னு சொன்னது இவருக்கு பெரிய குத்தமாக தெரியுதா? என்னவோ இவ சம்பாரிச்ச காசு மாதிரி. என் பிள்ளை சம்பாரிச்சது அவங்க தங்கச்சி கூட கொடுக்க முடியலையா? இப்போ காசு எடுத்து அந்த ரூபா அது கொடுப்போம் வாங்குறதுக்கு. 5000 தாராளமே தரட்டும், ரொம்ப நல்லதே. எப்படியோ கோவத்துலயாச்சும் காசு தரஞ்சுனாலே அது வரைக்கும் சந்தோஷம். எங்கே காசு எடுக்க போனவன் இன்னும் என்ன பண்ணுறா? அடியே காசு எடுக்க போயிட்டு இவ்வளோ நேரம் என்னடி கிளம்பி வந்திருக்கேன்? எங்கே போகிறேன்? நீ ட்ரெஸ் வாங்கி இங்கே தாண்டி வருவாங்க. இல்லைம்மா நான் சும்மா சொன்னம்மா, நான் ஆர்டர்லாம் போடலை, கடைக்கு தான் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸோட. அப்படி கேட்டால் நீ காசு தர மாட்டேல, வெளியில் போகிறேன்னு சொன்னால் அதனால தான் நான் இப்படி கேட்டேன். நான் போயிட்டு வரேன்பா, எனக்கு மதியம் சாப்பாடுலாம் வேணாம்மா, நான் கடையிலேயே சாப்பிட்டு வந்துடுறேன். உனக்காக 50 தூரம் நான் அவளை சண்டை போட்டுட்டு வந்தால் நீ எனக்கே போய் சொல்கிறியாடி? இதுக்கு தான் காசு வாங்கினேன், எனக்கு காசு இல்லை தானே சொன்னி. அப்படி ஊர் சுத்த போகணுமா நீ? இங்கே வீட்டுக்கு அவன் காலை உடைக்கிறேன், அதுக்கு தான் இங்கே ஒடியார ஓயாமல் உனக்கு கேட்குறக்கு ஆள் இல்லாமல் இருக்கும். ரொம்ப தோதா போச்சு உனக்கு. சரி விடுமா என் ஹேண்ட்பேக் எங்கே போட்டிருக்கேன்? நான் இப்போ ஊர் சுத்தாமல் அப்புறம் வேறு எப்போ சுத்தப்போறேன்? ஒன்றே மாதிரி வந்தாலும் சுத்த முடியுமா? வீட்டுக்குள்ளே தான் அரைஞ்சு கிடக்கணும். அதனால இப்போ சுற்றிட்டு வரேன். ஹாயா ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு மெதுவாக வருவான். நீ 2000 ரூபா தானே எடுத்துக்க சொன்னேன், நான் 3000 எடுத்துக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபா இருந்துச்சு. பத்தலைன்னா என்ன பண்ணுறது? உனக்கு ஏதாச்சும் வேணும்னா ஃபோன் பண்ணி வரும்போது வாங்கிட்டு வரேன். அடியே வேறு காசு இல்லை சுத்தமாக இல்லடி, அவள்கிட்டையும் காசு இல்லை. நீ வந்து சும்மா இது பண்ணிகிட்டே தெரியாது சொல்லிட்டேன். சரி பாய்மா, நான் போகிறேம்மா. இந்தாங்க காசு நல்லா உங்கள் மகள்கிட்ட கொடுத்து இன்னும் எங்கெங்கே ஊர் சுற்றணுமோ அங்கெங்கே சுற்ற சொல்லுங்க. முடியாத பிள்ளைக்கு காசு கேட்டால் மட்டும் நீங்கள் இல்லைன்னு சொல்லிடுவேன். ஊர் சுற்ற போகிறோம்னா நல்லா கொடுப்பீங்க. அடியே ஊர் சுத்த போகிறேன்னு எனக்கு தெரியாது. ட்ரெஸ் வாங்கணும் ஆர்டர் போட்டுட்டு காசு கேட்பாங்க வந்து நிற்பாங்க அப்படின்னு சொன்னால் அதனால தான் கொடுத்தேன். என்னமோ நான் தான் காசு கொடுத்து ஊராக சுற்றிட்டு வந்துடுற மாதிரி சொல்கிறேன். எனக்கு என்ன தெரியும்? இல்லைன்னா அவளுக்கு கொடுத்துட்டு பண்ணி பாவம், அவள் பேரனுக்கு முடியல எனக்கு. ஏற்ற மகனை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அவள் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவான்னு. நீங்கள் எல்லாம் நீங்கள் கொடுக்குற சொன்னே அவளை தான் நான் சொல்லுவேன். அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். இது என்னமோ நம்மதே கொடுத்து அனுப்பிச்சு வச்ச மாதிரி இப்படி பேசுகிறா. எல்லா பக்கமும் நம்ம தள்ளவே உருளுது. இந்த காசையாச்சும் கொடுத்துட்டு போனால் நமக்கு செலவுக்கே காசு இல்லைன்னு நினச்சேன்.